ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நாங்கள் திருவிழாக்காக ஊருக்கு வந்திருக்கோம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா? போன ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம், ஐனாரப்பன் கோவில் கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பாபிஷேகம் ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இப்போது கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். அவசரமாக கிளம்பி போயிட்டுருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் 8:30க்குலாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ. நாங்கள் 8:15 தான் கோயிலுக்கே போனோம். ஸ்டார்டிங்கில் ஊற்றுறதை பார்க்கவே முடியல. நம்ம சுற்றி கோயில் எல்லோரும் செம கூட்டமாக இருந்துச்சு. இதில் வேறு நகைலாம் வேறு தொலைஞ்சிருச்சான். ஒருத்தவங்களோடது 4 பவுன் செயின் தொலைஞ்சிருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லோருமே ஒரு பயத்துலேயே சாமி கும்பிட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு சாமிக்கு தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சுது. நாங்கள் எல்லாருமே போயிருந்தோம். பிரகாஷ் மாமா, வினோத் மாமா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஜாலியாக எல்லாருமே ஃபேமிலியாக சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பிரசாதம்லாம் வாங்கி அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ பட்டாசு இருக்கிற சவுண்டை பார்த்துட்டு பயந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சவுண்ட் அலர்ஜி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படியோ ஒரு வழியாக அவங்களையும் சமாதானப்படுத்தியாச்சு. அம்மா போயிட்டு எப்படி வாங்குறதுப்பா சாப்பாடு? நிறைய வச்சுக்கிறாங்க. போய் வாங்கிட்டே 3ஆவது நாள் எத்தனை நாடா? மதிய சாப்பாடு மிச்சமா? போலாமா? போடு போ. என்ன ஜெசிதா விக்கா கூட போடு அடிக்கிட்டான். ஓய் சூப்பரா இருக்குது. வீட்ல போய் புரியல என்ன சொல்ற? டைட் ஆகுதா? கைட்டு கூடாது, அவ்வளவுதான். போட்டுக்க அப்படியே. இல்ல அது டைட்டா போடா கைட்டு முடியாது. அதுதான் கரெக்ட். அவர் சோப் போட்டு கைட்டு. என்ன மரால அது? போறீங்களாங்க? நான் வாங்கிட்டியா? காமி கை காமி. இந்த கை காமி கொடுக்கலாம். போட்டியா? அன்பருக்கு எல்லாம் அல்ல ஐயனாரப்ப சுவாமியுடைய பரிபூர்ண அருளும் ஆசியும் கிடைக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம். அதிகாசிரியமாக வெள்ளியம்மா பொம்மியம்மா சாமி கும்பிடு. நீங்க பட்டாச்சாரியர் சொன்னது போல எல்லாருமே பல்லாண்டு வல்லாண்டு வளர்ந்து 100 காலம் வாழணும். ஐயனாருடைய பரிபூர்ணமான அனுபவம் கிடைக்கணும். இந்த அருமையான வெள்ளிக்கிழமை நிறைந்த வெள்ளிக்கிழமையில நம்முடைய கொலை தெய்வத்துக்கு காலையிலே ஆச்சாரியர்கள் அறிவித்து எதனால மரியாதைக்கு எழுதிருக்காங்க. உங்களால முடிஞ்ச பொன்னாக பணமாகவோ எதுவாக இருந்தாலும் ஆலய நிர்வாகம் ஏன் குதிரை வாகனத்துக்கு பின்னாடி எழுதிருக்காங்க.
இது வந்து அந்த யாகசாலை. யாகம் நடத்தும் போதும் நாங்கள் வந்து பார்க்கவே இல்லை. கோவில் எல்லாத்தையுமே சுற்றி முடிச்சுட்டு அந்த யாகசாலையும் வந்து பார்த்துருந்தோம். பட் உள்ளே யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வந்து கலசம்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து வீட்டில் வச்சா ரொம்ப நல்லதான். அது வந்து 300 ரூபாய்க்குன்னு எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. வேணுன்றவங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு. இங்க இந்த ஆலய கும்பாபிஷேகத்திற்கு மெயின் ரோட்ல இருந்து ஆலயத்துக்கு வரதுக்கு வழிக்கு ஏற்பாடு செய்யப்படுற ரோடு பேர் எழுதுங்க, உங்க போன் நம்பர் எழுதுங்க. என்ன மூடி நிக்கிறா? அது சாப்பாடு வாங்கிட்டு வந்ததுனால காக்கா கொத்திரும். காக்கா வந்துட்டே இருக்கா, அதனால மூடி வச்சிருக்கேன். அவ்வளோதான். நம்ம கோயிலுக்கு வந்து லேட்டாக தான் போனோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தானே தப்பு, நம்ம மேலே இல்லை தப்பு. 8 to 9 போட்டுருந்தாங்க. 8 to 9 போட்டிருந்தாங்க. சரி ஒரு 8:30 ஊற்றுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போனால் அவங்க வந்து எத்தனை மணிக்கு ஊற்றிட்டாங்க? 8:10க்குலாம் ஊற்றிட்டு இருக்காங்க. யாருமே மோஸ்ட்லி யாருமே வந்து பார்க்கவே இல்லை. ஓகேவா? இப்போ வந்து நம்ம எங்கள் ஊர் ஐனாரப்பன் கோயில் திருவிழாக்கு தான் வந்தோம். சூப்பராக வந்து சாமியை பார்த்துட்டு எல்லாரும் போயிட்டாங்க. நாங்கள் கும்பாபிஷேகம். ஆமாம், கூட்டம்லாம் கம்மியானதுக்கப்புறம் சாமிலாம் வந்து பார்த்துட்டு வந்தோம். இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இல்லையா, அந்த கும்பாபிஷேகம் தான். இப்போ நான் வந்து பெலாக்கோட்டை பிரியாணி வச்சிருக்கேன். பெலாக்கோட்டை கிடையாது, மொசக்கோட்டை, ஏதோ ஒரு கொட்டை பிரியாணி. அங்கே வந்து மீன் மேக்கர் பிரியாணி எல்லாரும் ஃபேமிலியாக உட்காந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து வீட்டுக்கு தான் போகிறோம். வரும்போது வளையல் போட்டதுங்க. வளையல் போடல, மறந்துட்டேன். அப்புறமா இங்கே வந்து இவங்க அண்ணி இவங்க எல்லாரும் சேர்ந்து என் கையில் வளையல் மாட்டி விட்டாங்க. இது வந்து கிரீன் கலர், இந்த சைடு ரெட் கலர் வளையல். நீ தான் வாங்கி சொல்லி சொன்னது உங்க அண்ணி தானே. அதனால வளையலும் போட்டாச்சு. சூப்பரா வந்து இன்னைக்கு டே வந்து ஊர்ல இருந்து எதுக்காக வந்தோமோ அதை வந்து முடிச்சாச்சு. சரி ஊருக்கு கிளம்பிடலாமா? கிரிக்கெட்டு சார் வந்து முக்கியமா வந்து அது வந்து சண்டே வந்து கிரிக்கெட்ல விட போறாங்களாம். சும்மா டைம் பாஸ்க்கு, அவ்வளவுதான். ஆமா, எங்க வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பாய் பாய்.